Evening students, நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற லெசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, now we are going to talk about this lesson, emergence of new kingdom in South India later Cholas and Pandyas period. அப்போ செகண்ட் லெசன் முடித்தோம். அதில் வந்து நார்த் இந்தியா, அதாவது நார்த் இந்தியன் கிங்டம் வந்து பார்த்தோம் நம்ம லாஸ்ட் கிளாஸில். இப்போ வந்து சவுத் இந்தியன் கிங்டம்ஸ் இன் சவுத் இந்தியா லேட்டர் சோலாஸ் பீரியட், சோழர்களுடைய பாண்டியர்களுடைய ஆட்சி காலம் தென்னிந்தியாவில் எப்படி இருந்துச்சு அப்படின்றது தான் நம்ம வந்து இந்த கிளாஸில் பார்க்க போகிறோம். இன்ட்ரடக்ஷன். The Cholas are one among the popular and well-known Tamil monarchs, அதாவது are in history of South India. அதாவது தென்னிந்திய அரசு அப்படின்னு சொல்லும்போது தென்னிந்திய புதிய அரசுகள், பிற்கால சோழர்கள், பாண்டியர்கள். இதில் பார்த்திங்க அப்படின்னா பிற்கால சோழர்கள்னு சொல்லும்போது தென்னிந்திய வரலாற்றில் சோழ அரசு அப்படின்றது மிக பிரபலமான அரசு அப்படின்னா சோழர்களுடைய அரசு. அது எப்படின்னு பார்த்திங்கன்னா இவங்களுடைய அந்த அரசு கட்டமைப்பு அப்படின்றது வந்து நீர்ப்பாசன அமைப்பாக இருக்கட்டும், அல்லது டெம்பிள்ஸ் கோவில்களாக இருக்கட்டும், கலை மற்றும் கட்டிடக்கலையாக இருக்கட்டும், சோழர்கள் வந்து என்ன செஞ்சுருக்காங்க, பெரும் பங்காற்றியிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ரிவைவல் ஆஃப் த சோலாஸ் ரூல் அப்படின்னு சொல்லும்போது சோழர்களுடைய ஆட்சியினுடைய எழுச்சி என்ன அப்படின்னு, த ஏன்ஷியன்ட் சோலாஸ் கிங்டம் reigned supreme with the Kaveri delta forming the core area of its rule and with உறையூர் present day திருச்சிராப்பள்ளி. அதாவது பண்டைய சோழ அரசுன்னு சொல்லும்போது காவிரி ஆற்றின் குறுக்கே வந்து என்ன செஞ்சுருக்காங்க, கல்லணை கட்டினாங்க இல்லையா, அப்போ வந்து அதன் மையப்பகுதியாக இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அதன் தலைநகர் உறையூர் அப்படின்னு சொல்லி அழைக்கப்பட்டது. காவிரி ஆற்றின் கழிமுக பகுதியை மையமாக கொண்ட உறையூர் தற்பொழுது வந்து திருச்சிராப்பள்ளி அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது. இப்போ கரிகால சோழனுடைய ஆட்சி காலத்தில் தான் வந்து இந்த கல்லணை அப்படின்றது வந்து காவிரி ஆற்றின் குறுக்கே வந்து கட்டப்பட்டது. எப்போ அப்படின்னா 9th centuryயில் வந்து என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னா நார்த் சைடில் வந்து காவிரியுடைய நார்த் சைடில் அந்த அணை அப்படின்றது வந்து கட்டப்பட்டது. அப்போ அந்த வடக்கு பகுதியில் ஒரு சிறிய நார்த் சைடில் ஒரு சிறிய பகுதியை வந்து ஆட்சி செய்தவர் தான் யார் அப்படின்னா விஜயாலய சோழன். இவர் தான் முதலாக வந்து என்னது சோழ வம்சத்தை மீட்டெழ செய்தவர். அப்போ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இவர் என்ன செய்கிறார் அப்படின்னா he conquered தஞ்சாவூர் and made in his capital. Later Rajendra first and his successor ruler the empire from கங்கை கொண்ட சோழபுரம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. கங்கை கொண்ட சோழபுரம் அது அப்போ கங்கை கொண்ட சோழபுரம் அப்படின்னு சொல்லிட்டு இது அழைக்கப்படுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ இவர் தஞ்சாவூரை கைப்பற்றி அதனுடைய தலைநகராக ஆக்கினார். அப்போ முதலாம் ராஜேந்திரனுக்கு பின்வந்தவர்கள் அப்படின்னு சொல்லும்போது புதிதாக நியமிக்கப்பட்ட கங்கை கொண்ட சோழபுரத்தை வந்து தலைநகராக கொண்ட சோழ பேரரசு அப்படின்றது வந்து ஆட்சி செஞ்சாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. Rajendra first 985 to 1016 was the most powerful ruler of Chola Empire and also grow popular beyond his times. அதாவது முதலாம் ராஜராஜன் அப்படின்னு சொல்லும்போது சோழ பேரரசருடைய வலிமை பெற்ற ஒரு பேரரசர் முதலாம் ராஜராஜன் அப்படின்றவர். இவர் வந்து தென்னிந்தியாவில் பெரும் பகுதியை வந்து சோழர்களுடைய ஆட்சியை பகுதியாக ஆட்சியையும் அதிகாரத்தையும் வந்து நிலைநாட்டினார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இவருடைய ஆட்சி காலத்தில் தான் வந்து அந்த கப்பற் படையெடுப்பு அப்படின்றது வந்து என்ன செஞ்சாங்க, இலங்கையிலையும் வந்து கப்பற் படையெடுப்பின் மூலமாக இலங்கையிலையும் தன்னுடைய சோழர் ஆட்சியை வந்து விரிவடைய வழிவகுத்தது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ இந்த தஞ்சாவூரில் பார்த்திங்க அப்படின்னா இந்த முதலாம் ராஜேந்திர சோழன் அவருடைய ஆட்சி காலத்தில் தான் வந்து என்ன செஞ்சாங்க அப்படின்னா சோழர்களுடைய ஆட்சி அப்படின்னு சொல்லும்போது அந்த ராஜராஜேஸ்வரம் அப்படின்ற ஒரு கோவிலை வந்து தஞ்சாவூரில் வந்து இவர் வந்து கட்டினார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அவருடைய மகனும் அவருக்கு பின்னாடி வந்து ஆட்சி பொறுப்பை ஏற்படுத்தியவர் முதலாம் ராஜேந்திர சோழன், அதாவது ராஜேந்திரன். இவருடைய ஆட்சி காலம் அப்படின்னு சொல்லும்போது இதற்கு பின்பு அதாவது 1014 to 1044 அதில் வந்து வராங்க. அப்போ இந்த மாதிரி அதுக்கப்புறம் இவருக்கு அந்த 44 இதற்கு இடையில் பார்த்திங்க அப்படின்னா நிறைய வந்து பேரரசை விரிவடைய செஞ்சாங்க. அப்போ
The Chola Empire remained a powerful force in South India during his region after his accession in AD 1023. அப்போ 1023 வந்து இந்த சோழ பேரரசு அப்படின்னு சொல்லும்போது ஒரு வலுவான சக்தியாக தென்னிந்தியாவில் வந்து உருவாக ஆரம்பித்தது. அப்போ தான் வந்து இந்த ராஜேந்திரன், முதலாம் ராஜேந்திரன் அப்படின்றவர் வந்து என்ன செய்கிறாரு, இந்தியாவில் வந்து தன்னுடைய ஆட்சியை வந்து வலுவான ஆட்சியாக ஸ்தாபிக்கிறார். அப்போ இவர் தான் வந்து 1023 அவருடைய மிக முக்கியமான படையெடுப்புன்னு சொல்லும்போது வட இந்திய படையெடுப்பு. அதை வந்து வட இந்திய பகுதி அப்படின்னு சொல்லும்போது எங்கே வந்து வராரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, he proclaimed himself a கங்கை கொண்டான், கான்குவர் ஆஃப் த கங்கை ரீஜியன். கங்கை பகுதியை வந்து கைப்பற்றியதுனால தன்னை வந்து முதலாம் ராஜேந்திர சோழன் வந்து எப்படி அழைக்கப்படுறார் அப்படின்னா, கங்கை கொண்ட அந்த பகுதியை வந்து கைப்பற்றியவர்னால தன்னை வந்து என்ன செஞ்சார் அப்படின்னா கங்கை கொண்டான் அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து தன்னை கங்கை கொண்ட சோழபுரம் அப்படின்னு சொல்லிட்டு தன்னை பேரை வந்து மாற்றிக்கிறார், தன்னோட வந்து பிரகடனப்படுத்தி கொள்ளார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. The navy of Rajendra Cholan enabled him to conquer the kingdom of Sri Vijayalaya Cholan. Control over the seas facilitated the flourishing of overseas trade. அப்போ இதன் விளைவாக தான் வந்து அந்த கங்கை கொண்ட சோழபுரம் அப்படின்ற ஒரு கோவில் வந்து எழுப்பப்பட்டது. அவருடைய கப்பற்படை அப்படின்னு சொல்லும்போது இலங்கைக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய சுமத்ரா அப்படின்ற பகுதியை வந்து கைப்பற்றுவதற்கு மிகவும் உதவிகரமாக இருந்துச்சு. அப்போ சோழர்கள் இதிலேருந்து என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, சோழர்கள் வந்து கடற்பகுதிகளையும் வந்து தன்னுடைய கட்டுப்பாட்டின் கீழ் வந்து அவங்க வச்சுருந்தாங்க. எதுக்காக அப்படின்னா வியாபாரம் வணிகம் செய்வதற்காக அந்த கட்டுப்பாட்டில் வச்சுருந்தாங்க. இதன் மூலமாக வந்து சோழ பேரரசு செழித்து ஓங்க ஆரம்பித்தது அப்படின்னு சொல்கிறாங்க. டிக்ளைன் ஆஃப் த சோலாஸ் எம்பையர். அப்போ சோழ பேரரசு சரிவதற்கு காரணம், ராஜேந்திர சோலாஸ் 3 successor வேர் நாட் கேபபிள் ரூலர்ஸ். த 3rd successor வீர ராஜேந்திரன். அதாவது இவர் பார்த்திங்க அப்படின்னா இவருக்கு அப்புறம் வந்து பதவியேற்ற, அதாவது இந்த முதலாம் ராஜேந்திர சோழனுக்கு அப்புறம் வந்தவங்க யாருமே வந்து என்னது திறமை வாய்ந்த அரசு. அதுக்கப்புறம் 3 அரசர்கள் இருக்காங்க, அரியணை ஏறி இருக்காங்க. ஆனால் இந்த 3 அரசர்களுமே வந்து திறமை வாய்ந்த அரசர்களாக இல்லை. அப்போ த 3rd 3வது சோழா அவர் வந்து வீர ராஜேந்திரனுடைய மகன், என்னது அதனுடைய சன் வந்து ஆதி ராஜேந்திரா. இவர் தான் வந்து was killed in civil unrest. அதாவது ஒரு உள்நாட்டு போரில் வந்து இவர் வந்து கொல்லப்படுறாரு. அப்போ அவரோட வந்து அந்த விஜயாலய சோழனுடைய அவர் வழியாக வந்த அரசர்கள் அப்படின்றவருடைய ஆட்சி அப்படின்றது வந்து அழிவுற தொடங்கியது. ஆன் ஹியரிங் த டெத் ஆஃப் என்ன சொல்கிறாங்க ஆதி ராஜேந்திரா, த ஈஸ்டர்ன் சாளுக்கியா பிரின்ஸ் ராஜேந்திர சாளுக்கியன் seized the Chola throne and began the rule of Chalukya Chola dynasty as குலத்தங்க சோழன் ஃபர்ஸ்ட். அதாவது இந்த அதிராஜேந்திரன் இறந்த பின்னாடி இதை கேள்விப்பட்டவனை கீழே சாளுக்கிய இளவரசரான ராஜேந்திர சாளுக்கியன் இவர் என்ன செய்கிறாரு, அந்த சோழர்களுடைய அரியணையை கைப்பற்றுறாரு. இதன் விளைவாக முதலாம் குலோத்துங்கன் அப்படின்ற பேரில் இந்த சாளுக்கிய சோழ வம்சம் அப்படின்ற வந்து ஆட்சி வந்து தொடங்க ஆரம்பித்தது. அப்போ சோழர்கள் வந்து அரியணைக்கு வந்து ஆல்ரெடி என்னது நிறைய அச்சுறுத்தல்கள் வந்து இருந்துச்சு. அப்போ முதலாம் குலோத்துங்க சோழன் என்ன செய்கிறாரு அப்படின்னா தன்னுடைய நிலையை வந்து உறுதிப்படுத்தி கொள்கிறாரு. அப்போ வந்து என்னது பொதுமக்களினுடைய நன்மதிப்பெல்லாம் பெற்றாதான் என்ன செய்ய முடியும், அரசவையில் இருக்க முடியும், அரசாட்சி வந்து செய்ய முடியும். அப்போ he avoided unnecessary wars and earned the goodwill of his subject. But Kulothunga lost the territories in Ceylon. Pandya territory also began to slip out of Chola control. Kanjipuram was lost to the Telugu Cholas. அப்போ தனது நிலையை வந்து என்ன செய்கிறாரு, தேவையற்ற பொருள்களை வந்து தவிர்த்து விட்டுறாரு, பொதுமக்களினுடைய நன்மதிப்பு வந்து பெறார். அப்போ இலங்கையில் வந்து சோழர்களுக்கு சொந்தமாக இருந்த பகுதிகளை வந்து என்ன செய்கிறாரு இவர் இலக்க நேரிடுது. அப்போ பாண்டிய நாட்டில் இருந்த பகுதிகளையும் சோழர்களுடைய கட்டுப்பாட்டிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக போக ஆரம்பிச்சு, ஏன் நல்ல பேரை வாங்கிக்கணுன்றதுக்காக. அப்போ
காஞ்சிபுரத்தை வந்து தெலுங்கு சோழர்களிடம் வந்து இழக்க நேரிட்டது. இப்படி எல்லாமே வந்து சோழருடைய டைனாசிட்டி அப்படின்றது வந்து அழிவுற ஆரம்பித்தது. த இயர் 1279 marks the end of Chola dynasty when King Maravarman Kulasekara Pandian first defeated the last king Rajendra Chola III and established the ruler of the Pandyas in present day Tamil Nadu. 1279 பாண்டிய அரசன் முதலாம் மாரவர்ம குலசேகர பாண்டியன் மூன்றாம் ராஜேந்திர சோழனை தோற்கடித்து பாண்டிய ஆட்சியை வந்து இப்போ இருக்கக்கூடிய தமிழகத்தை வந்து நிறுவினார். அதோட வந்து சோழ வம்சத்தினுடைய ஆட்சி அப்படின்றது வந்து முடிவுற ஆரம்பித்தது அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்களுடைய நிர்வாக முறை, அதாவது அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லும்போது the central administration was in the hands of king. As the head of the state, the king enjoyed enormous powers. The king orders were written down in palm leaves by his official or inscript on the temple walls. அதாவது மத்திய அரசு நிர்வாகம் அப்படின்னு சொல்லும்போது அரசினுடைய நேரடி கட்டுப்பாட்டில் இருந்துச்சு. நாட்டினுடைய தலைமை பொறுப்பில் இருந்தவங்க வந்து அதிகமான அதிகாரத்தை வச்சுருந்தாங்க. அரசர்களுடைய ஆணைகள் அப்படின்னு சொல்லும்போது இதன் மூலமாக வந்து எழுதப்பட்டிருந்தது. அதிகாரிகளால் வந்து பார்த்திங்க அப்படின்னா பனை ஓலைகளால் வந்து அவர் என்ன அரசினுடைய ஆணைகள் அனைத்தும் அதில் எழுதப்பட்டிருந்தது. அப்போ அது மட்டும் இல்லாமல் கோவில் சுவர்களில் வந்து எழுத்துக்கள் வந்து பொறிக்கப்பட்டிருந்தது. அரசு பரம்பரை அப்படின்னு சொல்லும்போது சாதாரணமாக இருந்தாங்க. அப்போ அது மட்டும் இல்லாமல் த கிங்ஷிப் வாஸ் hereditary in nature. The ruler selected his eldest son as the heir apparent. He was known as யுவராஜா. அதாவது பரம்பரை அப்படின்னு சொல்லும்போது அரசர் வந்து தனது மூத்த மகனை தான் வந்து என்ன செய்கிறாரு, தனது மூத்த மகனை தான் வந்து என்ன செய்கிறாங்க, அந்த வாரிசு அப்படின்னு சொல்லும்போது அவரை தான் வந்து முதல் வாரிசாக தேர்வு செய்கிறாங்க. அந்த மூத்த மகன் சொல்லும்போது யுவராஜன் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுறாங்க. அந்த முதல் வாரிசு அந்த யுவராஜாக்கள்னு சொல்லும்போது the Yuvarajas were appointed a governors in the provinces mainly for administrative training. அப்போ அந்த யுவராஜாக்கள் அப்படின்னு சொல்லும்போது நிர்வாகத்தில் பயிற்சி பெறுவதற்கான ஒரு ஆளுநர்களாக நியமிக்கப்பட்டார்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா the Chola rulers established a well organized system of administration. The empires for administrative convenience was divided in the provinces of mandalams. Each mandalam was subdivided into nadus. அப்போ within each nadu there were many kurrams. அப்போ groups of village. The lowest unit was என்னது, கிராமம், வில்லேஜ். அப்போ சோழர்களுடைய அரசு அப்படின்னு சொல்லும்போது 4 கட்டமைப்பு நிர்வாக முறைகளாக செயல்பட்டுக்கிட்டு இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மண்டலம், அதாவது நிர்வாக வசதிக்காக பேரரசு அப்படின்றது வந்து மண்டலங்களாக பிரிக்கப்பட்டு இருந்தது. அரசு அப்படின்னு சொல்லும்போது மண்டலங்களாக பிரிக்கப்பட்டிருந்தது. அந்த ஒவ்வொரு மண்டலமும் பல நாடுகளாக பிரிக்கப்பட்டிருந்தது. அப்போ ஒவ்வொரு நாடும் என்ன செஞ்சுருக்கு, பல கிராம தொகுப்புகளாக, அதாவது வந்து அந்த subdivided into nadus. Within each nadu many kurrams. அதாவது அந்த கிராமங்களாக கிராம தொகுப்பாக பிரிச்சிருந்துச்சு. அந்த கிராம நிர்வாக அமைப்பின் வந்து ஒரு என்ன சொல்கிறாங்க, the lowest unit was கிராமம். இப்போ கிராமம் சொல்லும்போது நிர்வாக அமைப்பில் வந்து மிகச்சிறிய ஊராக தான் வந்து இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா லோக்கல் கவர்னர்ஸ், அதாவது உள்ளாட்சி நிர்வாகம் அப்படின்னு சொல்லும்போது அது எந்த முறைகளில் செயல்பட்டு இருந்துச்சு அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் அப்படின்னா லோக்கல் இருக்குது இல்லையா, லோக்கல் கவர்மெண்ட்டு, அதில் உள்ளாட்சி நிர்வாகம். அப்போ லோக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன் ஒர்க் த்ரூ த வேரியஸ் பாடிஸ் சச்சஸ் என்னது, ஊரார், இப்போ ஊரார், சபையார், நகரத்தார் அண்ட்
நாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு பிரிக்க. அப்போ உள்ளாட்சி நிர்வாகம் சொல்லும்போது ஊரார், சபையோர், நகரத்தார், நாட்டார் இப்படி இந்த மாதிரி அமைப்புகள் மூலம் வந்து செயல்பட்டதுன்னு சொல்லி சொல்லாங்க. With the expansion of agriculture, numerous peasant settlement came up the countryside. They were known as ஊர். The ஊரார் were என்னது landlords. அதாவது இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, வேளாண்மையுடைய விரிவாக்கத்தின் மூலமாக கிராமப்புறங்களில் அதிக எண்ணிக்கையிலான விவசாயிகளுடைய குடியிருப்பு அப்படின்றது வந்து உருவாக ஆரம்பிச்சிச்சு. அதனால் வந்து ஊர்கள் அப்படி குடியிருப்பு நிறையா இருந்ததுனால அது ஊர் என்று அழைக்கப்பட்டது. அந்த ஊர் அப்படின்னு சொல்லும்போது நில உடைமையாளர்களாக இருந்த ஊரார் அப்படின்றது வந்து ஊரின் சார்பாக பேசுபவர்களாக இருந்தாங்க. அப்போ விவசாயிகள் அதிகமாக எண்ணிக்கையானால நிறைய குடியிருப்புகள் வந்தனால அவங்க வந்து ஊரார் அப்படின்னு சொல்லி அழைக்கப்பட்டாங்க. இந்த ஊரார் வந்து அங்கே இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு சார்பாக பேசக்கூடியவர்களாக இருந்தாங்க, நில உடைமையாளர்களாக இருந்தாங்க. அப்போ பிராமணர் வந்து கிராமங்களை சேர்ந்த சபையோர், அதாவது பிராமணர் சொல்லும்போது அதே கிராமத்தை சேர்ந்த சபையோர் அப்படின்னு சொல்லி அழைக்கப்பட்டாங்க. இவங்க என்ன செஞ்சாங்க அப்படின்னா, நிர்வாகம், நீதி வழங்குதல் இந்த வேலைகளை வந்து செஞ்சுருக்காங்க. அப்போ வணிகர்கள் அப்படின்னு சொல்லும்போது குடியிருப்புகளை வந்து நகரத்தார்கள் வந்து என்ன செஞ்சாங்க, நிர்வகிக்க ஆரம்பித்தாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. த ஃபோர்ஸஸ் ஆஃப் அப்போ த பிளாக் ஸ்மித், கோல்ட் ஸ்மித், வீவர்ஸ் அண்ட் பாட்டர்ஸ் ஆல்சோ லிவ்ட் இன் த நகரம். அப்போ குடியிருப்புகள் சொல்லும்போது கட்டுமான தொழில் கலைஞர்கள், இரும்பு தொழில் செய்வோர், தங்க வேலை செய்வோர், நெசவு, மண்பாண்டம் இதெல்லாம் செய்கிறவங்களாம் வந்து அந்த நகரத்தில் வாழ்ந்து வந்திருக்காங்க. அப்போ நாடுகளில் வந்து நாட்டார் என்னும் அமைப்பு வந்து நாடோடு அமைப்புடைய ஒரு சிக்கல்களை வந்து தீர்த்து வைத்தது. இது வரைக்கும் இருக்கட்டும். நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம்.